காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரி வளாகத்தில் புதுமை பெண் விரிவாக்கம் திட்ட நிகழ்வில் அமைச்சர் காந்தி மாணவிகளுக்கு டெபிட் கார்டுகளை வழங்கினார். காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரி வளாகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற புதுமை பெண் விரிவாக்கம் திட்ட நிகழ்வில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு டெபிட் கார்டுகளை வழங்கினார்கள். உயர்கல்வி பயிலும் அரசு உதவி பெறும் மாணவிகளின் சேர்க்கை விகிதம் மிக குறைவாக இருப்பதை உணர்ந்து தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவிகளுக்கு உயர்கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டத்தினை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றம் செய்யப்படும் என அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டம் பெண்களின் உயர்கல்வியில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. 2022 முதல் தற்பொழுது வரை புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 7777 மாணவிகளுக்கு தலா 1000 விகிதம் மாதந்தோறும் என மொத்தம் தற்பொழுது வரை 20.99 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 24ஆம் வருடம் முதல் தற்பொழுது வரை தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 8599 மாணவர்களுக்கு தலா 1000 ரூபாய் வீதம் மாதந்தோறும் 4.30 கோடி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, சார் ஆட்சியர் ஆஷிக் அலி, மாவட்ட சமூக நல அலுவலர் ஷியாமலா, மாநகர செயலாளர் CKV தமிழ்செல்வன், துணை செயலாளர் முத்துச்செல்வம், பகுதி செயலாளர்கள் வெங்கடேசன், சந்துரு, தசரதன், மாவட்ட பொருளாளர் சன்ரண்ட் ஆறுமுகம் உள்ளிட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவிகள், பேராசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.